ஹாய்ங்க. நான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் மதன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் திங்கிங். நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயத்தையும், நடக்க போகிற விஷயத்தையும், நடந்த விஷயத்தையும் பற்றி நம்மளாக ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு நம்ம அதை பற்றி யோசிக்கிறது தான் ஓவர் திங்கிங். இந்த ஓவர் திங்கிங் எப்படி நமக்குள்ளே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்னால் வாழ்ந்த ஆதிவாசிகள் எப்படி நம்ம இன்றைக்கி எதை பற்றி நம்மளை இந்த மிருகம் தாக்கிருமோ, இல்லை நம்மளுக்கு எப்போ இந்த உணவு கிடைக்கும், நம்ம எப்படி போய் வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருந்த காலத்தினால அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் நமக்கும் அதே மாதிரியான செயல்கள் நம்மளோட மூளையிலையும் அது பதிஞ்சிருக்கிறதுனால நம்மளுமே அதை ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் உங்களோட ட்ரீம்ஸுக்கும் நடுவில் இருக்கிற அப்டக்கிள்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஓவர் திங்கிங் தான். நீங்கள் ஒரு வண்டியை ஓட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு நீங்கள் இறங்கி வேலை செஞ்சால் மட்டும்தான் உங்களால் முடியும். ஆனால் நீங்கள் அதை ஓட்டணும் அது எப்படியாவது ஓட்டிடணும் அப்படின்றத மட்டும்தான் நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் உங்களால் எந்த செயலும் செய்ய முடியல. ஓவர் திங்கிங் பண்ணுறதுனால டவுட் க்ரியேட் ஆகும். டவுட்டு க்ரியேட் ஆகிறதுனால பயம் க்ரியேட் ஆகும். பயம் க்ரியேட் ஆகிறதுனால உங்களால் ஒரு விஷயத்தை பண்ணவே முடியாது. இதுதான் கரெக்டான நேரம். ஸ்டாப் திங்கிங் அண்ட் ஸ்டார்ட் டூயிங் சம்திங். உங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் அதை பற்றியான யோசனைகளை வளர்த்துக்கணும். அது எப்படி இருக்குது, அது என்ன ஆகும், அது எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, யோசிச்சுட்டு மட்டும்தான் இருக்க முடியும். நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இறங்கி வேலை செய்யணும். அது இப்போ சம்திங் நீங்கள் இப்போ ஒரு புக்கு படிக்கிறீங்க அப்படின்னா, நம்ம புக்கு படிக்கணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களால் அந்த புக்கை படிக்கவே முடியாது. கொஞ்சம் இறங்கி அந்த புக்கை வாங்கணும். வாங்கி வச்சாலே அது உங்களுக்கு நீங்கள் காசு செலவு பண்ணி வாங்கியிருக்கீங்க அப்படின்ற உங்களுக்கான ஒரு மைண்ட் செட் நீங்களே அதை படிக்க ஆரம்பிப்பீங்க. இங்கே நிறைய பேர் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்காக நிறையா திங்க் பண்ணுறதுனால அவங்களால அந்த விஷயத்தை முழுமையாக பண்ணி முடிக்க முடியலை. நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சு பார்த்தா மட்டும்தான் அது பண்ண முடியும். அது தப்போ ரைட்டோ எது ஆகுனாலும் பரவாயில்ல. ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு அதில் என்ன தப்பு நடக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் அது என்ன தப்புங்கிறத நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு மட்டுமே இருந்தீங்க அப்படின்னா, உங்களால் அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சிக்கவும் முடியாது, அந்த விஷயத்தை பண்ணி முடிக்கவும் முடியாது கரெக்டான நேரத்தில். இதனால் நமக்கு பல பிரச்சனைகள் உண்டாகும். ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு மட்டும் இல்லாமல் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை அதை யூட்டிலைஸ் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்தா மட்டும்தான் உங்களால் அந்த விஷயத்தை செய்ய முடியும். இப்போ ஒரு கிணறு இருக்குது அப்படின்னா, அந்த கிணத்து மேலே நின்றுக்கிட்டு குதிக்கணும்னு மட்டும்தான் உங்களுக்கு தோணுது. ஆனால் உங்களால் குதிக்க முடியலை. நீங்கள் குதித்தா மட்டும்தான் உங்களால் அதுக்குலேருந்து கற்றுக்க முடியும். நீங்கள் மேலே இருந்துக்கிட்டு எவ்வளோ ஆழம் இருக்கும்னு தெரியலையே, நம்ம திருப்பி குதிச்சுட்டா எப்படி மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் மேலேயே வர முடியாது. இங்கே நிறைய பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓவர் திங்கிங் பண்ணுறதுனால ஒரு விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் ஸ்டார்ட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதில் எடுக்கிற நீங்கள் முதல் ஸ்டெப்பு பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களால் பண்ண முடியலைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஒரு வீடியோ ஷூட் பண்ணுங்கள். அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதுலேருந்து அடுத்தடுத்து நீங்கள் பண்ணுற வீடியோஸ்னால் உங்களுக்கு அந்த ஒரு பயம் போயிடும். அந்த பயம் போனாலே நீங்கள் ஓவர் திங்கை கிளாரிஃபை பண்ணி நீங்கள் எல்லாமே அடுத்தடுத்து கொஞ்சம் பெட்டராக ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட மூளை எப்படின்னா, எதையாவது பற்றி நினச்சிக்கிட்டு தான் இருக்கும். அது இப்போ எப்படின்னா, ஒரு பயத்தோடையே நம்மளை வச்சுக்கிட்டுறதுக்காக நம்ம மூளை நம்மளை பயமுறுத்தும். எப்படின்னா இப்போ நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நாளைக்கு அந்த வேலை போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, நம்ம குழந்தைங்க நம்மளை ஃப்யூச்சரில் பார்த்துப்பாங்களா, இல்லை நம்ம எப்படி இந்த கடன்லாம் அடைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரை பற்றி பயந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் டிப்ரெஷனுக்கு தான் போவீங்களே தவிர உங்களால் நிம்மதியான வாழ்க்கையை வாழவே முடியாது. ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை பற்றி நினைக்கிறான்னா அதில் உள்ள பாசிட்டிவ் தாட்ஸை விட நெகட்டிவ் தாட்ஸ் தான் அதிகமாக வரும்னு ஒரு சர்வே சொல்லுது. ஒரு மனுஷனோட மூளையில் சுமார் 30,000லேருந்து 80,000 நினைவுகள் போய்கிட்டு இருக்குமா. இப்போது நம்ம அந்த நினைவுகளுக்குள்ளே போயிட்டு ஏதாவது நம்ம யோசித்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய பிரச்சனை வரும். நம்ம அந்த நினைவுகள்லேருந்து நம்மளாக தான் நம்மளை பாதுகாக்க முடியும். எப்படி நம்ம பாதுகாக்கலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம்.
நமக்கு ஓவர் திங்கிங் நடக்கிறதுனால மன அழுத்தம் தான் அதிகமாகுது. இப்போ நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா, அந்த விஷயம் பற்றி பயந்துக்கிட்டே இருக்கிறதுனால, இது வந்து நடந்துருமா? நல்லதா நடந்துருமா? இல்லை வந்து இது நடக்கிறதுனால நமக்கு வந்து ஏதாவது ஆயிடுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் திங்கிங் பண்ணுறதுனால, உங்களோட மைண்டும், உங்களோட மனமும் வந்து ரொம்ப பாதிப்படையும்னு டாக்டர்கள் சொல்கிறாங்க. இதே மாரி தான் உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபியர் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக். அதாவது நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க. அது வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வகையான திங்கிங் வந்து உங்கள் மைண்டில் இருக்கணும். நீங்கள் சப்போஸ் வந்து அந்த விஷயம் தப்பாக ஆகிடுமோ அப்படின்னு நினச்சி திங்க் பண்ணுறது இன்னொரு விஷயம். நீங்கள் வந்து பண்ணுறது பண்ணுங்கள். அது தப்பாக இருந்தாலும் சரி, ரைட்டாக இருந்தாலும் சரி, எது இருக்காலும் நம்மளோட மைண்டு என்ன சொல்லுதோ அதை செஞ்சுருங்க. நெக்ஸ்ட்டு அது நான் எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிற எபிலிட்டியை நீங்கள் அதை கற்றுக்கிட்டு அதை டெவலப் பண்ணுங்கள். நீங்கள் அதை பண்ணாமல் அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களோட மைண்டு, ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து உங்களை வந்து இன்னும் ரொம்ப பாதிப்படைஞ்சு வச்சு உங்களை வந்து வாழவே விடாது. இந்த ஓவர் திங்கிங் இது ரொம்ப கொடுமையான ஒன்று நம்ம லைஃப்பில். அதே மாதிரி நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த விஷயம் நடக்குமோ இல்லை நடக்காதோ, இல்லை வந்து இது எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது. அந்த விஷயம் நடக்கும் அப்படின்ற பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் மட்டும்தான் நம்ம இருக்கணுமே தவிர, நெகட்டிவ் மைண்ட் செட்டுக்கு நம்ம போகவே கூடாது. இந்த மாதிரியான ஓவர் திங்கிங் எப்படி நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம ஏதாவது பற்றி நினச்சி ஓவர் திங்கிங் ஆகுறப்ப, நம்ம வேறு ஏதாவது நம்மளோட மைண்டை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அதுலேருந்து வெளியே வர முடியும். இப்போது வந்து நீங்கள் கார்டனிங் பண்ணலாம், ஏதாவது நாய், பூனை அது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அது கூட போய் விளையாடலாம், ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போய் பேசலாம், டிவி டிவி பார்க்கலாம், இல்லை கேமிங் ஆடலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மைண்ட் செட்டு எப்போல்லாம் வந்து அந்த தாட்ஸ் நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல இருந்து நீங்கள் அதை திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, உடனே உங்கள் மைண்டை மாற்றி இந்த மாதிரியான பல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கோட அந்த மைண்ட் செட் மாறி நீங்கள் நல்லா பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்போயுமே தனியாக இருக்க விரும்பாதீங்க. தனியாக இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களால் நிறையா திங்க் பண்ண முடியும். ஸோ அதுதான் ரொம்ப ஆபத்தான பகுதியாக இருக்கும். அதனால் தனிமை வந்து நல்லது தான். பட் இருந்தாலும் வந்து இந்த ஓவர் திங்கிங் ஆகி நமக்கு வர்ற பிரச்சனையில் இன்னும் ஒரு பல பிரச்சனைகளை வந்து தனிமை உண்டாக்கும். ஸோ நீங்கள் அந்த தனிமையிலேருந்து வெளில வந்து பல பீப்புள் யாராவது கூட இருக்காங்க, அவங்க கூட போய் ஜாலியாக பேசலாம். ஸோ இப்போது பாட்டு கேட்கலாம், வீடியோ பார்க்கலாம், இல்லை இது மாதிரி தனியாக ஏதாவது எழுதலாம், ஜர்னலிங் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா மெத்தட்களில் வந்து இந்த ஓவர் திங்கை வந்து நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணலாம். நம்மளோட மனுஷ மூளை எதையாவது பற்றி பேசுகிறதுனாலையோ, இல்லை கேட்குறதுனாலையோ, இல்லை பார்க்குறதுனாலையோ மட்டும்தான் இந்த ஓவர் திங்கிங் வருது. இப்போ நம்ம ஒரு இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த இடத்துல உள்ள சூழ்நிலைகளை பொறுத்து தான் நம்மளோட ஓவர் திங்கிங் நடக்குது. இப்போது நம்ம வந்து இப்போ ஒரு கடலை பார்க்குறோம் அப்படின்னா, அந்த கடல் வந்து எப்படி இருக்குது, அந்த கடலில் இப்போ நம்ம போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் அன்வான்டாக நம்ம ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து அதில் வந்து நம்ம போய் ஜாலியாக விளாடலாம். அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பீப்புள்ஸும் இருக்காங்க. ஸோ இது எதனால் வருது அப்படின்னா, மெயினாக ஸ்ட்ரெஸ்னால் மட்டும்தான் வருது. நீங்கள் அதுலேருந்து வெளில வந்து நீங்கள் அந்த இயற்கையை வந்து நீங்கள் ரசிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறது வந்து அது வேறு விஷயம். பட் ஆனால் நீங்கள் அங்கே இருந்துட்டு நம்ம தனியாக வந்துட்டோமே, எப்படி போகிறது இங்கேருந்து வீட்டுக்கு, ஸோ அந்த மாதிரி சில்லியான திங்ஸ்லாம் வந்து நீங்கள் மைண்டில் போட்டு குழப்பிக்காமல், உங்களால் அங்கே எவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்க அப்படின்னா லைஃப்பை வந்து ஜாலியாக வாழலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து எப்படியாவது மாற்றிக்கோங்க. உங்களோட பாசிட்டிவ் மைண்ட் செட்டு தான் முதல்ல இருக்கணும். நம்ம வந்து நெகட்டிவ் மைண்ட் செட்டை வந்து கொண்டு வரத்துக்கு எவ்வளவோ சுச்சுவேஷன்கள் வந்து நம்மளுக்கு நடக்கும். அதெல்லாமே வந்து சால்வ் பண்ணி அதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிற மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றிட்டீங்கனாலே இந்த ஓவர் திங்கிங்லேருந்து வெளில வந்துடலாம். ஓவர் திங்கிங் நடக்கிறதுனால நீங்கள் இப்போ வந்து நிறையா பாதிப்பு ஏற்படுத்திக்கலாம். இப்போ வந்து உங்களை வந்து நீங்கள் எதையாச்சும் வச்சு நினச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களால் ஒரு விஷயத்த பண்ணவே முடியாது. இப்போது நீங்கள் வந்து சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்றைக்கி இருக்கீங்க அப்படின்னா, இப்போ அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்து நீங்கள் தனியாக இருக்கணுங்கிறத விட்டுட்டு ஒரு கூட்டமாக இருக்கிறதே வந்து நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அதை ஃப்ரெண்ட்ஸு கூட வெளில போகிறது, ஸோ ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு வர்றதெல்லாம் வந்து ஒரு நல்ல நல்ல வேலை இப்போ பண்ணுறது. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து தனியாக இருக்கிறத தவிர்த்துருங்க. என்னோடய மைண்ட் செட் அதுதான் சொல்லுவேன்னா. அதே மாதிரி மெடிடேஷன் பண்ணலாம், யோகா பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து உங்களோட மைண்ட் செட்டை மாற்றி கிளியர்னஸ் கொடுத்து உங்களுக்கு அந்த மாதிரி தாட்ஸே கொண்டு வர்றதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு
எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் தான் மாற்றணும். நீங்கள் தான் ஒரே கருவி. உங்களோட மைண்ட் செட்டு மட்டும்தான் உங்களை சேஞ்ச் பண்ணணும். வேறு யாரும் உங்களை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு புரியலாம், சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் கேட்குறது வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகேவா? நான் நாளைக்கு வந்து இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் மைஸ் ஆஃப் மதன். பாய்.